சென்சார் போர்ட்லையுமே ஒரு என்ன காரணத்துக்காக தடுத்து வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் அதை கேட்டால் அது கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் கேட்கலாம். அதை விட்டு இல்லை பிஜேபி வந்து ஏதோ ப்ளே பண்ணுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான்ங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் விசாரணை வந்து இதே மாதிரி விசாரணை வந்து நீங்கள் எல்லாரையும் தானே விசாரிச்சுருக்காங்க. அந்த என்கொயரி சரியாக முடியணும். இந்திய கூட்டணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. அது வந்து அந்த அதனால தான் அதோட சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. அப்போ மிரட்டுறாங்களா, அப்போ சிபிஐ வச்சு லாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல. அது பிஜேபி அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் விஜய் அவரோட அலையன்ஸுக்கு அவர் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. ரெண்டு பேருக்குமே வந்து பொது எதிரியாருன்னா திமுக. இப்போ என்னன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தால் அந்த எதிரியை வந்து அழிக்கிறது ஈஸிங்கிறது வந்து ஒரு காமனாக இருக்கிற ஒரு காமன் ப்ரோக்ராம் தான். இடத்துல வராதவங்களை நம்ம போய் எப்படி இந்த வார்த்தை வராதவங்க, அதாவது நம்ம சட்டை பிடிச்சி வாங்க கூட்டிகிட்டு வர முடியாது. இன்னொன்று அது அவங்க சின்ன குழந்தைங்களாம் ஒன்றும் கிடையாது. மறைமுகமாக செய்றீங்கன்னு சொல்கிறாங்க. மறைமுகமான அதான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாத்துக்குமே குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிபிஐ வச்சு மிரட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு கணிசமான ஒரு ஓட்டு கிடைக்கும். அதாவது நாம் தமிழர் கட்சி கூட அதிகமாகவே கிடைக்கும், நம்ம உறுதியாக சொல்லலாம். அவருக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும். போட்டு பாஜக கொடுக்காத இல்லை, நான் சொல்கிறேன் கம்பல்சரியாக சொல்கிறேன். அது ஒரு ஓட் ஷேர் அவருக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. தப்பு செஞ்சவங்க எங்கே இருந்தாலும் சரி தண்டனை கிடைக்கணுங்கிறதான் நம்மளுடைய எண்ணம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து செந்தில் பாலாஜி ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு முக்கிய எடுத்த மாதிரி நீங்களே செஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறத வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ யார் வேணாலும் வாங்கன்னு ஓப்பன் டிக்கெட் கொடுத்துட்டாரு. இதில் திரு விஜயா இருக்கட்டும், சீமா, யார் வேணாலும் வரவிடாது. அதனால தான் சொல்கிறேன், ஒரே எதிரி திமுக மட்டும் வரக்கூடாது. ஒன்று சேர்ந்தால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அலையன்ஸில் வந்து நீங்கள் வந்து சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஒரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த சிபிஐ அந்த வழக்கை வந்து சந்திச்சுட்டு வராங்க. இல்லை பல்வேறு அரசியல் கோணங்களில் பார்க்குறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி தான் வந்து விஜய் அவர்களை வந்து இயக்குது. இது வந்து இப்போ இங்கே இருக்க சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றாங்க, டெல்லிக்கு கூப்பிடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறாங்க ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி கூட விஜய் அவர்கள் இணக்கமாக போகிறதுனால கூட்டு மிரட்டுறதுக்கு தான் இந்த மாதிரியான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி ரூலிங் பார்ட்டி அப்படிங்கிறதுனால ஒரு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் என்ன செஞ்சாலுமே அதுக்கு வந்து பிஜேபி தான் காரணம் சொல்கிறது வந்து அது முதல் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 3வது தடவை பாஜக வந்து உங்களுக்கு ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. அதுக்காக இவங்க எதுவுமே செய்யக்கூடாது. நீங்கள் தப்பு செஞ்சவங்களே வந்து நீங்கள் தப்பு செய்து தான் சொல்கிறேன், தப்பு செஞ்சவங்களே கண்டுபிடிக்கக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லையாங்கிறது கேட்குறக்கு யாரும் சரியா இல்லை. ஆனால் நீங்கள் விசாரிக்கவே கூடாது. எதை செஞ்சாலுமே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த மு.க. ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. வந்து ஜனநாயகனுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த சென்சார் போர்டில் வந்து சம்மந்தமாக ஏதோ ஒரு இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு பிஜேபி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன செஞ்சாலுமே வந்து நீங்கள் தப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரீங்க. முதல்ல அப்படி கிடையாது. நம்ம அந்த சென்சார் போர்ட்லையுமே ஒரு என்ன காரணத்துக்காக தடுத்து வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் அதை கேட்டால் அது கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் கேட்கலாம். அதை விட்டு இல்லை பிஜேபி வந்து ஏதோ ப்ளே பண்ணுறாங்க, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான்ங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் விசாரணை வந்து இதே மாதிரி விசாரணை வந்து நீங்கள் எல்லாரையும் தானே விசாரிச்சுருக்காங்க. அந்த என்கொயரி சரியாக முடியணும். அது என்கொயரி யார் தலைமையில் நடந்துட்டு இருக்குது? வந்து எங்கேயாவது இங்கே பிஜேபியோட மினிஸ்டர் தலைமையில் நடந்துட்டு இருக்குதா, இல்லை வந்து பிஜேபி நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்குதா, சுப்ரீம் கோர்ட்டோட பார்வையில் நேரடியாக நடந்துட்டு இருக்குதா? அந்த குற்றச்சாட்டு என்ன, சிபிஐ இடிலாம் வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் நேரடி உங்கள் பார்வையில் வந்து சிபிஐ கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் ரோல் இருக்குதா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டு தானே ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் தான் அவன் வந்து ஒரு படி போய் நீதிபதிகளையே பிஜேபி விலைக்கு வாங்கிட்டலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி விமர்சனங்கள் சொல்றது நீங்க எப்படி வேணா குறை சொல்லலாம். நான் இப்போ நேரடி கண்காணிப்பில் தான் நடந்துட்டு இருக்குது. நேரடி சுப்ரீம் கோர்ட் நேரடி கண்காணிப்பில் நடந்துட்டு இருக்கிற வந்து ஒரு என்கொயரியே வந்து நீங்கள் குறை சொன்னாங்க அப்படின்னா இவங்க ஒவ்வொருத்தரோட மனநிலை எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு சாதகமாக வந்தால் தான் அந்த ஏஜென்சி சரியாக செயல்படுதுங்கிற மாதிரி. அது அப்படி நம்ம ஏற்றுக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே விஷயத்துக்காக நீங்களும் போராடுறீங்க, உங்கள் மேலே இருக்குது, என் மேலே இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஜட்மெண்ட் வந்தால் தான் அது சரிங்கிற மாதிரி அந்த மனநிலை வரக்கூடாது. முதல்ல எது சரி எது தப்புங்கிற மாதிரி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அது ஃபேவராக வரலாம், உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரலாம். அப்போ உங்களுக்கு ஆப்போசிட் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உடனடியாக இல்லை இது வந்து ஃபேவர், இது வந்து சரியான தீர்ப்பு கிடையாது, சரியான ஜட்ஜ் கிடையாது, சரியான போலீஸ் கிடையாது. அப்போ யார் தான் விசாரிக்கணும், அப்போ யார் தான் வந்து அதை நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும். ஸோ அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி பண்ணுறத அவங்க அதில் தலையீடு இருக்கக்கூடாது, யாரோட தலையீடுமே இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த இன்ஃப்ளூயன்ஸோ இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும்போது மக்கள் அதை நம்பணும். நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, கேள்வினா நல்ல விதமாக கேள்வி கேட்டால் பரவாயில்ல, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே ஏற்றுக்க முடியாது. ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு தான் இருக்க முடியும். அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, இன்வால்வ் இருக்கிறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் நல்லவங்களா இருக்க முடியும், 2 பேருமே நல்லவங்களா இருக்க முடியாது. இப்போ எப்படின்னா இப்போ 2 பேருக்குமே சாதகமாக தீர்ப்பு கொடுக்க முடியாது.
ஆனால் எதிர்பார்க்குறது எப்படின்னா ரெண்டு தரப்புமே எங்களுக்கு சாதகமாக கொடுக்கணும், எனக்கு இப்போ 2 பேருமே தனக்கு சாதகமாக கொடுத்தா தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சரி, இந்த நீதிபதி சரி, அந்த என்கொயரி சரிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து நீங்கள் நீதிபதிகளை குறை சொல்கிறதும், சுப்ரீம் கோர்ட்டை குறை சொல்கிறதும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டை தமிழக நீதித்துறையை குறை சொல்கிறதும், ஹைகோர்ட்டை குறை சொல்கிறது, இந்த மாதிரி இப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது தவறு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு வந்து அது நம்பிக்கை இல்லையா, நீங்கள் வந்து அடுத்த அப்பீல் போங்க. அடுத்த அப்பீல்லே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா வந்து நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி சட்டப்படி இருக்குதோ, அதாவது சட்டப்படி உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு இருக்குது. அதாவது பிஜேபிக்கு தனியாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, காங்கிரஸுக்கு தனியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, டிஎம்கேக்கு தனியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நமக்கு அதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைனா நீங்கள் அடுத்த லெவலுக்கு தான் போகணுமே ஒழிய அதை கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் யார், அதை கொடுத்த ஜட்ஜி யார், அவரோட என்ன பின்புலம், இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அப்புறம் திமுகவோட எம்எல்ஏ மகன் வந்து ஒருத்தர் ஜட்ஜாக இருக்கிறாரு, அவர் கொடுக்க ஜட்ஜ்மெண்ட் ஏற்றுக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்கல்ல. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, தவறான முன்னுதாரணமாக தான் போகணும் ஒழிய அப்படி மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன பரவலாக பேசப்பட்டு இருக்கு, இப்போ சமீப ஒரு 2 நாட்களாக பேசப்பட்டிருக்கு என்னன்னா, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. அது வந்து அந்த அதனால தான் அதோட சேர்த்து வச்சு பார்க்குறாங்க. அப்போ மிரட்டுறாங்களா, அப்போ சிபிஐ வச்சு லாக் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லை. அது இதனால அதாவது இப்போ விபி துரைசாமி அவர்கள் துணைத் தலைவர் அவர் அந்த தினமலரில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது, எங்கள் கூட்டணிக்கு வந்தால் பலப்படும், அதாவது என்டிஏ கூட்டணியும் பலப்படும், எங்களுக்கு நிறைய ஓட் ஷேர் வரும், அப்படிதான் அந்த காரணத்தெல்லாம் சொல்றாரு. கட்சி நிர்வாகி பேசுறாருன்னா அப்ப எதிர்பார்த்து தானே இருக்கிறாங்க. இது அதாவது எல்லாருக்குமே வந்து ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. அப்போ எல்லாருமே வந்து நம்ம கூட்டணி ஜெயிக்கணும். பிஜேபி அலையன்ஸ், அதாவது ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் விஜய் அவரோட அலையன்ஸுக்கு அவர் ஒரு கூட்டணி வச்சிருக்காரு. அவங்க 2 பேருக்குமே வந்து பொது எதிரி யாருன்னா திமுக. இப்போ என்னன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் அந்த எதிரியை வந்து அழிக்கிறது ஈஸிங்கிறது வந்து ஒரு காமனாக இருக்கிற ஒரு காமன் ப்ரோக்ராம் தான். 2 பேருக்கும் பொது எதிரினா அதுதான் கணக்கு. ஸோ அந்த எண்ணத்தில் வந்து வராதவங்களை நம்ம போய் எப்படி இந்த வார்த்தை வராதவங்க, அதாவது நம்ம சட்டை பிடிச்சி வாழ் கூட்டிகிட்டு வர முடியாது. இன்னொன்று அது அவங்க சின்ன குழந்தைங்களாம் ஒன்றும் கிடையாது, மறைமுகமாக செய்றீங்கன்னு சொல்கிறாங்க. மறைமுகமாக அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லாத்துக்குமே குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிபிஐ வச்சு மிரட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கிலே வந்து சிபிஐ வச்சு மிரட்டுறாங்கன்னு நாளைக்கே வந்து ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறோம் வந்து 41 பேர் உயிரிழந்ததுக்கு வந்து டிவிகேக்கு பிரச்சனை கிடையாது, அந்த டிஎம்கேயோட செந்தில் பாலாஜி தான் காரணம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து விஜய் வந்து உடனடியாக ஒரு பிஜேபி கூட வரப்போறாரு, வரப்போறதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே ஈடி தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி மேல சாராய முறைகேடு செந்தில் பாலாஜி வந்து தப்பு பண்ணினாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனை. செந்தில் பாலாஜி உத்தமம் கிடையாது, நான் சொல்லல, நம்ம சொல்லல, ஸ்டாலினே சொல்றாரு. ஸ்டாலினே வந்து சொல்லிக்கிறாரு வந்து இந்த மாதிரி ஒரு மட்டமான ஆள் யாருமே கிடையாதுன்னு சொன்ன ஆளுதான் வந்து. அதனால நீங்க அதன் மாதிரி ஆட்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்றது சொல்ல வரல. எந்த அளவுக்கு ஈடி தரப்புல வந்து இந்த குற்றப்பத்திரிக்கை 1000 கோடிக்கு மேல முறைகேடு நடந்திருக்கு சொல்லி இது பண்ணி வச்சுட்டாங்க, தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடவடிக்கை அதான் சொல்றேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து பிஜேபி கையாளுத விதம் வேற, அவங்களுக்கு இந்த அதாவது மோடி அவர்கள் ஆட்சி தொடர்றதுக்கு அந்த 30 MP காண்டி மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி போறதுக்கு வாய்ப்புல அது ஸ்டாலின் பேசி சமாளிச்சிருக்காரு. விஜய் வந்து அப்படி கிடையாது, அவர் எங்க புதுமுகம், அப்ப இவங்க தன் பக்கம் பாப்பாங்க. ஓட் சார் எவ்வளவுக்குன்னு தெரியாது, அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டு கிடைக்கும், அதாவது நாம் தமிழர் கட்சி கூட அதிகமாகவே கிடைக்கும், நம்ம உறுதியா சொல்லலாம். அவருக்கு ஒரு ஓட்டு சர்வேரி போட்டு பாஜக கொடுக்காத இல்லை, நான் சொல்றேன் கம்பல்சரியா சொல்றேன். அது ஒரு ஓட் சார் அவருக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது. ஆனா அது வந்து என்ன சொல்றேன், அத்தனையும் ஓட்டாக மாறுமா, அவங்க வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக வருமாங்கிறதுலாம் இன்னும் வந்து உறுதிப்படுத்தாது. நம்ம தான் வரலாம், ஜெயிக்காமல் இருக்கலாம். இப்போ அவங்க வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தன்னை எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக எம்ஜிஆர் மாதிரிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் தான் அவங்க இருக்கிறாங்க. இது எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்தால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அலையன்ஸில் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து பக்கத்து ஸ்டேட்டில் அலையன்ஸ் இருக்குது. சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி தான் சொல்லணும். ஏன்னா அவரை பொறுத்தளவில் மறுபடியும் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, ஜனசேனா இதுக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜனசேனா ஃபஸ்ட் டைம் நிற்கும் போது எந்த தொகுதியிலுமே ஜெயிக்கல. பட் 2வது டைம் நாங்கள் நிற்கும் போது ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்காக மறுபடியும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஜெகன்மோகன் ரெட்டி ஏன்னா ஜனசேனாவுக்கு எதிரி வந்து ஜெகன்மோகன், அதாவது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க. சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாங்க, அவர் வந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்கிறாங்க, 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஒரு காமன் ப்ரோக்ராம் என்னன்னா, ஒரு நல்லது நடக்கணும் அந்த ஸ்டேட்டுக்காக. அதே மாதிரி இங்கே ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறதுனால ஒழிய இது உடனே இதில் வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ தப்பு செஞ்சவங்க எங்கே இருந்தாலும் சரி தண்டனை கிடைக்கணுங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து செந்தில் பாலாஜி ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு முக்கிய எடுத்த மாதிரி நீங்களே செஞ்சிருக்கீங்கன்னு சொல்கிறத வந்து நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்து எல்லாத்துக்குமே குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி சரியாகும் அப்படின்னா, இல்லை குற்றம் கண்டுபிடிப்பது குற்றம் சொல்வது என்பது வேறு. ஆனால் கூட்டணிக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஓரணியில் தெரியல நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, திருடுவோம் ஏதாவது ஒன்று இல்லை, அவங்க ஒரு பக்கம் ஒரு கூட்டணி இருக்குது, ப்ளஸ் நம்ம திமுகவை எதிர்ப்பதற்கு ஓரணியில் வாங்க, யாருனாலும் வாங்க. அமித்ஷா சொன்ன வார்த்தை இதுதான். அப்போ யார் வேணாலும் வாங்கன்னு ஓப்பன் டீலர் கொடுத்துட்டாரு. இதில் திரு விஜயா இருக்கட்டும், சீமா, யார் வேணாலும் வரவில்லை. அதனால தான் சொல்கிறேன், ஒரே எதிரி திமுக மறுபடியும் வரக்கூடாது.
அதாவது நீங்கள் வந்து ஸ்டாலின் சொல்கிறாரு உங்களோட கனவு என்ன கனவுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட எல்லாரோட கனவும் பொதுமக்களோட அன்றைக்கி எல்லா மக்களோட சாதாரண மக்களோட கனவு தயவு செஞ்சு திமுக மறுபடியும் வந்துடக்கூடாது. அதுதான் வந்து எல்லாரோட கனவாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று சேர்ந்தால் ஜெயிக்கிறது ஈஸி. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது வந்து சேருமா சேராதாங்கிறது. ஏன்னா விஜய் தெளிவாக சொல்கிறாரு, கொள்கை எதிரிங்கிற என்னங்கிறத தெளிவாக சொல்கிறார். அவர் பிரிக்கவே கிறிஸ்தவர்கள் ஓட்டு, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை ஓட்டு. அப்போ உங்களோட வந்துட்டு அவங்க எப்படி அவங்க இல்லை, அதனால தான் சொல்கிறேன் அவர் வருவார் நான் என்ன பொறுத்தளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். நீங்கள் வந்தால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நானும் சேர்ந்து எலெக்ஷன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 40 ஓட்டு இருக்குது, உங்களுக்கு 40 ஓட்டு இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து 80 ஓட்டு ஆயிரும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, இல்லை சார் உங்களுடைய கொள்கைங்கிறது வேறு, எங்களுக்கு வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், வர விருப்பம் இல்லைங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்போ வந்து கட்டாயப்படுத்தி உங்களை கூப்பிட முடியாது. இங்கே எனக்கு ஒரு விருப்பம் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம், நீங்கள் வந்தால் ஜெயிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா ஆப்போனண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களே நமக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்க, ஜெயிக்கிறது ஈஸின்னு சொல்கிறோம். கரெக்ட். இப்போ உங்களோட விஜய் அவர்கள் வந்தாங்கன்னா சிறுபான்மை ஓட்டுகள் வந்து கணிசமாக பாஜக கூட்டணிக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க நினைக்கிறீங்க திமுக அகற்றணும், அப்போ வாங்கன்னு சொல்றாங்க, எந்த தவறுமே இல்லை. அப்படி வரும்போது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுபான்மையினர் ஓட்டோடு வந்து அப்படியே திமுகவுக்கு போயிடும். இப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டாலும் அப்படி விஜய் அவர்களை பாஜக நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நிலை திரண்டோம்னா நம்ம திமுக ஈஸியாக வந்து அகற்றலாம் அப்படின்னு அப்படி ஒன்று இருக்குது. ப்ளஸ் உங்கள் கூட விஜய் வரும் பட்சத்தில் சிறுபான்மை ஓட்டு வருமானு பெரிய விஷயம் கேள்விக்குறி. உங்களோட வந்தாலும் திமுக வெற்றி பெற்றுனா அதாவது பிரியும், அதை அவர் தனியாக நின்று பிரிக்கலாம். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிற கணக்கிலே வந்து இப்போ ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து 10 ஓட்டு இருக்குன்னு பேச்சு கிடக்கு 10 இருக்குன்னா அதில் கொஞ்சம் தான் அந்த சைடு பிரியும். ஏன்னா வந்து விஜய் அவர்களுக்குன்னு ஒரு பெரிய மாசம் இருக்குது. மாசம் என்ன சொல்கிறேன், அந்த ரசிகர் பட்டாளங்கள் அது வந்து ஓட்டா மாறும். ஏன்னா இன்னும் ஜென்செட் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் 2ல் ஒரு ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம். அதாவது நான் வந்து முழுக்க நமக்கு அப்படியே ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 6 இந்த பக்கம் வரும், 4 அந்த பக்கம் போகும். அதில் ஒரு சின்னதாக ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும். அதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் ஜெயிக்கிறது உறுதிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து நாங்கள் ரொம்ப பெரும்பான்மையாக ஜெயிச்சிருவேன்னு சொல்ல வரல. பட் ஆனால் அந்த டிஃப்ரென்சஸ் சின்னதாக இருந்தாலும் வெற்றிங்கிறது உறுதியாயிரும். ஸோ அந்த ஒரு இது எண்ணத்தில் தான் வந்து வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே வழியா. இன்னொன்று அவங்களுக்குன்னு ஒரு அவங்க கொள்கை கோட்பாடு எல்லாமே இருக்குது. அவங்க அவங்களும் வந்து அலையன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் பிரிஞ்சு நிற்கும் போது வந்து அந்த ஓட் ஷேர் இந்த பிரிஞ்சு நிற்கிறது யாருன்னா ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி இங்கே 2 பேர் 2-3 ஆப்போனண்ட் பிரிஞ்சு நிற்கும் போது அது அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கான வாய்ப்புகள் தான் அமையுது. ஆனால் இன்னும் எந்த கூட்டணியுமே இன்னும் ஃபார்ம் ஆகலை. ஸோ அது ஃபார்ம் ஆகும்போது தான் யார் எந்த பக்கம் இருக்கிறாங்க, ஓட் சார் எப்படி நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியும். நிச்சயமா இன்னும் 2 நாட்களில் புதிய கட்சிகள்லாம் வரப்போகுது சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு. அது எந்த கட்சி சார் இருக்கு? எனக்கு அது பெரிய கேள்வியா இருக்கு. அதாவது என்னன்னா இப்போ நீங்கள் இது அதே கொள்கை தான். நீங்கள் திமுக வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 4 இல்லை 8 பக்கமாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது திமுக விட்டு வெளியே வரணும், தாவேக்க கூட போகலாம். ஸோ அந்த திமுக விட்டு வெளியே வரதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. அது அந்த அவங்க வெளியே வந்தவங்க எங்கே வேணால் ஜாயின் ஆகலாம். கட்டாயம் வந்து நம்ம இவங்க கூட தான் போவாங்க, அவங்க கூட தான் போவாங்கலாம். நம்ம காங்கிரஸ் வெளியில் போனால் மித்த கூட்டணி வெளில வந்துன்னு சொல்கிறீங்களா? இல்லை, காங்கிரஸ் வெளியே வருவதற்கான எல்லா அறிகுறிகளுமே தெரியுது. பாஜகவோட இணையுங்கிறீங்களா? பாஜகவோட இணைய நான் சொல்ல வரேன். ஏடிஎம்கேன்னு ஒரு கவர்மெண்ட் ஏடிஎம் கூட அவங்க சேர்ந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி, சேராமல் இல்லவே இல்லையே. அப்போ ஏடிஎம்கே கூட வந்ததுனால கிட்டத்தட்ட பாஜக கூட்டணிக்கு வந்த மாதிரி தானே. நான் என்ன அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கூட்டணி எப்படி அமைங்கிறத உறுதி. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முந்தைய காலங்களில் சேர்ந்துருக்கிறாங்களா இல்லையா? அப்போ பாஜகவும் காங்கிரஸ் ஒரே இடத்துல இருக்காது. கட்டாயம் நீங்க இல்ல இடத்துல சேருவாங்க. இல்லை அதான் சொல்கிறேன், அதாவது ஒரே இடத்துல இருக்காது. அப்போ அந்த கூட்டணிங்கிறது வந்து ஒரு வேற ஒரு வடிவத்துக்கு வரும். இப்போ இவங்க வெளியே வர்றாங்கன்னு வைங்களேன். இப்போ காங்கிரஸ் வெளியே வரும்போது கட்டாயம் வந்து திமுக உட்காந்துரும். திமுக காங்கிரஸ் மும்பைல ஒரு லோக்கல் எலெக்ஷன்ல வந்து பிஜேபி காங்கிரஸ் ஒன்று சேர்ந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்கன்னா திமுக தோல்வி உறுதி. நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இத்தனை வருட காலமும் வந்து காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய ஓட் ஷேர் இருக்குது. அந்த ஓட் ஷேரை வச்சு தான் வந்து இவங்க அவங்கள குறை சொல்கிறாங்க, அவங்க இவங்கள குறை சொல்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூருக்கு இவங்கள ஒரு பதில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாற்றி குறை சொல்லிவிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா திமுக கட்டாயம் தோற்றுரும். நிச்சயமாக வரதுக்கான வாய்ப்புகள் அது. ஏன்னா நீங்கள் இந்த சமீபத்தில் நடக்கிற நீங்கள் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறீங்கன்னா, திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்களோட இன்னொருத்தர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி நினைக்கிறேன், அவர் பேசுகிறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. இவர் செல்வப்பிரந்தைக்கு பேசுகிறதா இருக்கட்டும், ஜோதிமணி பேசுகிறதா இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே 4 பேர் 8 விதமாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி அது வெளியே வரும், ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறும். அப்படி அவங்க வெளியே வந்துட்டால் திமுகவோட தோல்வி வந்து உறுதி, கன்ஃபார்மாக உறுதி. விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிலாம் வந்து விசிகாலாம் வெளியே வராது. நீங்கள் வந்து வராது. இருந்தாலும் காங்கிரஸ் இதோட ஷேர் அதுக்கு ஈக்குவல் ஆகாது. ஓகே, நீங்க காங்கிரஸோட ஷேருங்கிறது ஈக்குவல் ஆகுது. காங்கிரஸ் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொருந்தும். ஐயா பெரியவர் ஒரு பக்கம் தனியா அதுல 2 பிரிவா இருக்கிறாங்க. பெரியவா இருக்கு. 4.5 வருடங்கள் வந்து திமுக வந்து ரொம்ப குறை சொல்லிட்டே இருந்த ராமதாஸ் அவர்கள் வந்து திடீர்னு ஓவர் நைட்ல திமுக ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. நீங்க கட்சி ரெண்டா பிரிச்சிட்டீங்க. நாங்க உடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது அப்பா பையன் சண்டை. இல்ல அப்பா பையன் சண்டை வந்து அவங்க தான் அதை பேசி முடிச்சுட்டு அது வந்து என்ன பிரச்சனைங்கிறது நம்ம தலையிடவே முடியாது. நீங்க அதாவது அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சின்னத்தை வந்து முறைப்படி தந்தையார் அவரிடமே
தம்பி அவருக்கு கட்சி பேரு சட்டப்படி இவங்க எதை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இவர் தானே அவங்க பையனை முன்மொழிஞ்சிருப்பாங்க. இப்போ இவங்க ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் மீட்டிங் வந்து நம்ம நடத்தல, நீங்க அப்படி சரின்னு சொல்றீங்க. இல்ல லாஸ்ட் டைம் மீட்டிங் யார் என்ன நடத்துறாங்க, சின்னமும் கட்சியும் அன்புமணி அவரிடம் போனது சரிங்கிறீங்க. அப்புறம் எப்படி தப்பாகவும் சொல்லுங்க? எந்த அடிப்படையில் நான் என்ன சொல்றேன், இவங்க தான் கடைசி ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாங்கன்னா நீங்க தான் நாமினேட் பண்ணீங்க அன்புமணியை நாமினேட் பண்ணி வெளியில தேர்ட் பர்சனோ தேர்ட் பார்ட்டியோ கட்சிக்கு தலைவர் அறிவிச்சாரா? நீங்க நீங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் யார் கொடுத்தது? எலெக்ஷன் கமிஷன் நீங்க கொடுத்ததை வச்சு தானே அவங்க கிளைம் பண்றாங்க. இப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இவருக்கு வந்து வாங்கி கொடுக்கல, ஒரு வெளியிலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து அதை வாங்கி அப்படியே அன்புமணி கையில் அவர் கொடுக்கல. நீங்க எலெக்ஷன் கமிஷனில் நீங்க என்ன சப்மிட் பண்ணிக்கிறோம் அந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆன் த டாக்குமெண்ட் ஒன்லி ஹி காட் அ பொசிஷன். அதுதான் அது உண்மையாக வழிய. இது இவர் சொல்கிறது எப்படி இருக்குன்னா வந்து இவங்ககிட்ட இருந்து பிடிங்கி இவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை எவ்ரிதிங் ஆன் ரெக்கார்ட். நீங்கள் ரெக்கார்டில் என்ன இருக்குதோ அது தகுந்தபடி நடக்கும். அது இவங்களுக்குள்ள சண்டை இருக்குது. நாளைக்கே சேராமல் போகலாம். எத்தனை பேரை வந்து என்டிஏ கூட்டணிக்கு தூக்க போறீங்க சார்? என்டிஏ கூட்டணி வந்து நமக்கு ஜெயிக்கணுங்கிறது எண்ணம். ஓபன்னீர்செல்வத்தோட ஆதரவு என்ன சொன்னார்னா, தாவைக்கால போய் இணைஞ்சிட்டு, தேனி மாவட்டக்காரர் தாவைக்கால போய் இணைஞ்சிட்டு என்ன சொன்னார்னா, அண்ணா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஜனவரிலேயே முடிவெடுக்கக்கூடியது, ஆனா விரைவில் வருவாரு, என்ன அழுத்தம் தெரியல அப்படிங்கிறாங்க. பல பேரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது பாஜக. என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கூட்டணி பலமா அமையலைன்னா அது வந்து நீங்க அது பாஜக தெரியுது. அப்போ கட்டாயம் சொல்றேன், நீங்க வந்து அமித்ஷாவோட ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க பீகார்ல ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் வந்து கூட்டணி தான். கூட்டணி ஏன்னா நீங்க கூட்டணி வந்து பலமான போன எலெக்ஷன்ல வந்து தோத்ததுக்கான காரணம் ரெண்டு அலையன்ஸ். இப்போ இருக்கிற அலையன்ஸ்ல வந்து 2 பார்ட்டி கிடையாது. அவங்களோட ஓட்ஸ் 6% 7% வந்து அந்த பார்ட்டி தனியாக நின்றதுனால தான் வந்து நமக்கு ஓட்ஸ் குறைஞ்சிது. ஸோ எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு குடையங்கில் கொண்டு வந்து காமன் எதிரியை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள அடித்ததுனால தான் வந்து பீகாரில் ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ இங்கேயும் அதை மாதிரி நீங்கள் வந்து சரியான கூட்டணி அமையலை அப்படின்னா அது வந்து எதிரிக்கு சாதகமாக. இப்போ நம்மளை பொறுத்தவரை எதிரி யாருன்னா டிஎம்கே அவங்களுக்கு சாதகமாக தான் அமையும். ஸோ அது சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு 1% ஓட்டு இருந்தாலும் இவ்வளோ கஷ்டம் கூட்டணியை ஒன்று சேர்க்கறதுல இன்னும் சேர்க்கறதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு ஒருத்தர் அப்படி பார்த்தா நீங்க வந்து டிஎம்கே வந்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவே இல்லையா. அங்கே ஒரு கட்சி வந்து வெளியே பிச்சுட்டு போகிறது ரெடியாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து எப்போ என்னைக்கு விட்டா போயிடலாம், வேறு வழியெல்லாம் பிடிச்சி வச்ச மாதிரி. இப்போ அது ஓப்பனாக அந்த இவர் சொல்கிறாரு, திருச்சி வேலுசாமியாக இருக்கட்டும், அவர் இன்னொரு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அர்ஜுன் நினைக்கிறேன், அவர் டக்குன்னு பேர் ஞாபகம், காங்கிரஸோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சில பேர் தங்களுடைய ஆதாயங்களுக்காக அவங்க மேலே கேஸ் இருக்கும், தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து டிஎம்கே கூட இருக்கான ஒரு பட்ட பரிவர்த்தனமாக யாரை சொல்றாரு, செல்வபுரத்துக்கு தான் சொல்றாரு. ஸோ காங்கிரஸ் எப்போ வேணா வெளியே வரலாம், என்னைக்கு வேணா நடக்கலாம். அது உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு சொல்றேன். அந்த சிச்சுவேஷன்ல தான் டிஎம்கே இருக்குது, அங்க கூட்டணி இன்னும் ஃபார்ம் ஆகல. காங்கிரஸ் உள்ள போய் நானே இந்த கேள்வி கேட்கிறேன். இதுக்கு மெயினா பிஜேபி வந்து விஜய் வந்து வான் பண்ணுது, நீ தனியா நிக்கணுமா நின்னுக்கோ, இல்ல தனியா காங்கிரஸோட சேர்ந்த வேலை வச்சுக்காதங்கிறதுக்கு தான் ஒரு அழுத்தம் திருத்தமா வந்து பிஜேபி இல்ல அதை நம்ம அதை எப்படி பல விமர்சகர்கள் தான் பேசுறாங்க. விமர்சகர்கள் பேசுறாங்க. நீங்க வந்து விஜய்க்கு வந்து அவருக்கு நல்லா தெரியும், தனியா நின்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து பெரிய லெவலில் ஜெயிக்க மாட்டான்னு. அதனாலதான் வந்து ஒரு ஆரம்பத்திலே ஒரு காங்கிரஸோட விஜய் ஏன் நீ யாரோட வேணாலும் நீ கூட்டணி இருந்துக்கு, ஆனா காங்கிரஸோட மட்டும் பேராதான் நீ ஏன் அந்த அழுத்தம் கொடுக்குனா அதை அப்படி எப்படி சொல்றாங்க? நீங்க எடுத்துக்கிறது கேரளா, நான் எடுத்துக்கிறது இல்ல, பல பேர் பேசுறாங்க. கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, இந்த 3, அதுக்கப்புறம் தென் மாநிலங்கள்ல தான் வந்து குறிப்பா தென்பகுதியில தான் காங்கிரஸுக்கு வலுவா இருக்கு. இதை வந்து தக்க வச்சுக்கணுமா, அப்போ விஜயோட முகம் தேவைப்படுது. பிளஸ் கேரளாக்கு எடுத்துக்கலாம், பாண்டிச்சேரிக்கு எடுத்துக்கலாம். அதனால வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காங்கிரஸ் ரொம்ப பிரயாசப்படுது. பிஜேபி இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் தனியா வேணாலும் நின்னுக்க, காங்கிரஸ் பேராதா சொல்லி எல்லா கட்சிகளுக்கும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தான் தன்னுடைய கூட்டணியும் ஜெயிக்கணும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். எங்க கூட வந்தா வந்து எங்களுக்கும் நமக்கு 2 மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் பெனிஃபிட் தான். அப்ப இது ஒரு அரசியல் கணக்கு தான். இதுல என்ன வேணா நடக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இப்ப எல்லாருக்கும் ஜெயிக்கணும் என்ன இருக்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் இல்ல. நீங்க சொல்லு, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா மியூச்சுவல் எங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க காங்கிரஸ்னா அவங்களும் உங்களுக்கு கூப்பிடும்போது 2 பேருக்கு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு தான் செய்யும். அதுல எது நல்லதுங்கிறத டிசைட் பண்ண இது வந்து அந்த விஜய் அவருடைய பார்ட்டி தான், டிவிகே பார்ட்டி தான். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அப்படி இந்த கூட்டு இப்போ எல்லாருக்குமே காமன் எதிரி யாரு பார்த்தீங்கன்னா திமுக. நீங்கள் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து அந்த பராசக்தி, நீங்கள் அந்த பிரச்சனை யார் இன்டெரக்டாக யார் ஆரம்பிக்கணும், திமுக ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், அந்த பராசக்தி படத்தை நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த ஹிந்தி எதிர்ப்பு, அந்த ஹிந்தி திணிப்பு எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து யாரா காங்கிரஸுங்கிறத வந்து இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. ஆனால் அதை நீங்கள் தெரியப்படுத்துறதுக்காக நீங்கள் இன்றைக்கி நீங்களே வந்து நீ வெளியே போன்னு சொல்கிற மாதிரி, காங்கிரஸ் வெளியே போ இன்டெரக்டாக அப்படி சொல்கிறதுக்காக இந்த பராசக்தி படத்தை நீங்கள் கொண்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன தெரியும், புத்தகத்தில் பார்த்து படிச்சிருந்தா தான் தெரியும் ஹிந்தி எதிர்ப்பு நடந்ததா, அது எப்படி கொண்டு வந்தாங்க, மற்ற ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. ஸோ அதை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ரீஇன்ட்ரடியூஸ் மாதிரி இப்படி எடுத்துக்கலாமா? பாஜகவை திட்டணுங்கிற பேரில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஹிந்தி அந்த நேரத்தில் காங்கிரஸ் இருந்தனால ஹிந்தி எதிர்ப்புங்கிறதுனால இல்லை, அவங்க தானே செஞ்சாங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி என்ன? ஓகே.
ஹிஸ்ட்ரியை நம்ம மாற்ற முடியாது. எனக்கு வந்து இந்த ஃபியூச்சர் ஃபில்லிங் கிடையாது. மொழிக்கான சண்டை இல்லை. இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நேரத்தில் மொழி பிரச்சனையே இல்லை. மொழி நீங்கள் அன்னைக்கு மொழி பிரச்சனை இருந்தால் அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு தொடர்ந்து. நான் இங்கே மொழி பிரச்சனை பற்றி திமுக விரும்புது. நான் சொல்கிறேன், நீங்கள் அன்னைக்கு மொழி பிரச்சனையை பேசுனீங்கன்னா அன்னைக்கு மொழி பிரச்சனை வந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு எதிர்க்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். வந்து ஹிந்தி எதிர்ப்புங்கிறீங்க, ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு. நாங்கள் ஹிந்தி திணிப்பு நாங்கள் எதிர்க்கிறோம், ஹிந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி இவங்க ஒரு அடைமொழியோட பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தயாநிதி மாறன் ஹிந்தி எதிர்ப்பில் படித்தாரா, ஹிந்தி திணிப்பில் படித்தாரா? கனிமொழி ஹிந்தி எதிர்ப்பில் படித்தாங்களா, ஹிந்தி திணிப்பில் படித்தாங்க? நான் சொல்கிறேன் ஹிந்தி லாங்குவேஜ். ஏன்னா வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் தயாநிதி மாறனுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவருக்கு இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, ஹிந்தி நல்லா தெரியும். நான் சொல்லேன் அவர் படித்தது ஹிந்தி எதிர்ப்பா ஹிந்தி திணிப்பா, அதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தானங்க வந்து ஹிந்தி எதிர்ப்பு என்ன சொல்கிறது, ஹிந்தி உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வந்து இவங்கெல்லாம் படிச்சு வந்திருக்காங்க. அவங்க உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி படித்து வந்தாங்க? ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு அதை யார் உள்ளே கொண்டு வராங்க, அதுக்கு அதை வந்து இப்போ நீங்கள் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்கள் நினைவுபடுத்துறீங்கன்னா காங்கிரஸை வெளியே போன்னு சொல்கிறீங்க இன்டெரக்டாக. நீங்கள் போயிரு அப்படிங்கிறீங்க. திமுக விரும்புறதுனால தான் இன்றைக்கி நீங்கள் இந்த படத்தை நீங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. இதை நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இப்போ நீங்கள் இப்போ செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்கிற காலகட்டங்கள் எல்லாமே அதாவது அது ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரி நடந்த காலகட்டங்கள் 62, 65, அதாவது 60s நடக்குது. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டத்தில் யார் ரூல்டு பார்ட்டி அப்படின்னா வந்து காங்கிரஸ் தான். 2026 தேர்தல் வந்து முக்கியமாக எல்லாரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குது. இது முற்றிலும் மாறுபட்ட தேர்தலாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக ஆமாம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு அதாவது இதுதான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் திமுக நிச்சயமாக வராதுங்கிறீங்க. வராது, வரவே வர உறுதியாக இருக்குது. வரவே வரும். அது இன்னொன்று, அது இன்னும் கொஞ்சம் நம்ம உறுதியாக சொல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து இந்த அலையன்ஸுங்கிறது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும்போது நம்ம உறுதியாக சொல்லலாம். நான் சொல்ல காங்கிரஸ் வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், காங்கிரஸ் எங்கே போகுதுங்கிறது தெரியாது. நீங்கள் வந்து எந்த கூட்டணி கூட போக போகிறாங்க, வெளியே வருவாங்களா வரலையாங்கிறதுலாம் தெரியாது. அவங்க டிவிக்கு கூட போவாங்களா, இல்லை தனிச்சு நீங்கள் வேறு ஏதாவது அலையன்ஸ் இது மக்கள் நல கூட்டணி மாதிரி எதுவும் ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் வெளியே வந்துருச்சுன்னா திமுக கட்டாயம் வந்து தோல்வி தழுவும். ஸோ அது வந்து காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவும் தெரியும். இந்த இடம் ஏன்னா இத்தனை வருடங்கள் வந்து அவங்க ஆட்சி பகிர்வை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஆனால் இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாக அது வரவேற்க வேண்டியது தான். ஸோ அது உறுதிப்படும். ஏன்னா அவங்க இதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சி வளரணும். ஏன்னா காமராஜர் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம வந்து இன்னொரு பார்ட்டியில் இருந்தாலும் காமராஜரை வந்து விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அவர் படிக்க வச்சதுனால தான் திட்டமிட்ட பிளானா இப்போ முன்னாடி இருந்தே காமராஜர் அவர்களை விமர்சிச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு யார் இல்லை திமுக சொல்கிறாங்க. அவங்களோட பிளான் என்னன்னா வந்து கருணாநிதி இது முன்னிலைப்படுத்தணுங்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் இந்த பராசக்தி படத்திலே பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்களுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் இருந்தாலுமே இவர் கருணாநிதி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையுமே. அவர் தான் இருந்தார். இன்றைய ஜெனரேஷனுக்கு நீங்கள் பாட புத்தகத்தில் வந்து யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஈவா ராமசாமி வந்து 500 தென்னை மரத்தை வெட்டினா தெரியும், எதுக்கு வெட்டினார், ஏன் வெட்டினாரோ அதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு இப்போ நம்ம படித்தாலும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், ஓ இப்படிலாம் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் என்ன புத்தகத்தில் கொடுக்குறாங்களோ அதான் தெரியும். இன்றைய ஜென்ரேஷனுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததே தெரியாது. அப்போ அண்ணாத்துறை அவர் போராடும் போது அதுக்கடுத்து கருணாநிதி தான் வராரு. அப்போ இடையில இந்த தலைவர்கள் எங்கே போனாங்க இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இவர் தான் அப்படிங்கிறது. அதுக்கான இந்த ஊடகங்களை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ஸோ இன்றைய ஜெனரேஷனுக்கு வந்து இதை நீங்கள் கொண்டு போகும்போது காமராஜரை அதாவது மிகப்பெரிய தலைவர், வேர்ல்டு லெவல் இப்படி ஒரு தலைவர் யாருமே பார்த்துக்க முடியாது. அப்போ அவருடைய புகழை நீங்கள் குறைச்சி நீங்கள் வந்து கருணாநிதி அவர்களோட புகழை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறீங்க. அதாவது அந்த கோட்டை நீங்கள் அழிக்கத்தான் பார்க்குறீங்க. அழிச்சிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுறோம் நீங்கள். ஆனால் அதை விட்டுட்டு காமராஜரோட புகழை வந்து குறைக்கிறதுக்கான முக்தார் மாதிரி முட்டாள்தனமான ஆளை வச்சு நீங்கள் பேச வைக்கிறீங்க. அதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா உண்மையாகவே வந்து நீங்கள் அந்த ஒரு கோட்டை சிறுசாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு போடணும். இன்னொன்று திரு விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக காமராஜரை எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு பிடிக்கலையே என்னமோ யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. நீங்கள் காமராஜர் யாருமே அவாய்ட் பண்ண முடியல. நீங்கள் இவ்வளோதான் திமுக பேசினாலுமே அரசியல் எந்த தலைவருமே அவாய்ட் பண்ண யாராலுமே அவாய்ட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மேடையில் பேசும்போது நீங்கள் வந்து ஜூலை 15 காமராஜர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம் எதில் எடுத்தாலும் அவருக்கு அதாவது அந்த பிறந்தநாளை கொண்டாடுறவங்க அதிகமாக இருப்பாங்க. அதே இது நீங்கள் கருணாநிதியோட பிறந்தநாள் எடுத்து பாருங்கள், நீங்கள் திமுக கூட கொண்டாட மாட்டாங்க. ஸோ அவர் வந்து அனைவருக்குமான தலைவர். எப்படின்னா எல்லாரும் படிக்க வச்சது யாருன்னா அவர், எல்லாரையும் குடிக்க வச்சது யாருன்னா கருணாநிதி. இதே ஜென்செட் நீங்கள் என்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் கருணாநிதியோட புகழ் அதிகமாகறதுக்கான வேலைகள் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ காமராஜரை வந்து இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக அவருடைய புகழை குறைக்கிறதுக்கான முக்தார் மாதிரி முட்டாளை வச்சு தான் வந்து வேலைகளை பார்க்குறாங்க. அது மாதிரி நெடுஞ்சாலைந்தோறும் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஏசி ரூம்லாம் போட்டெல்லாம் ஒரு கதை விட்டாங்க. அது திருச்சி வேலுச்சாமியார்கள் வந்து ஒரு அழகான பதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம காமராஜர் வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவர் இல்லைன்னா இத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் குடிச்சதுக்கு காரணம் கருணாநிதி, படித்ததுக்கு காரணம் காமராஜர். அது வந்து நம்ம கட்டாயம் அழுத்தமாக பதிவு செய்யணும். இப்போ இவரை முக்தாரை வந்து கைது செய்யுங்க இன்னை வரை சொல்கிறாங்கல்ல, இன்னை வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லையே. இதே நீங்கள் கருணாநிதி பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கட்டும், திமுக பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கட்டும், நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறீங்கல்ல. நான் என்னென்னா காவல்துறைங்கிறது வந்து தமிழக காவல்துறை என்றோ 2021 அப்புறமே வந்து அது கோபாலபுரம் காவல்துறையாக மாறிடுச்சு. ஸோ நீங்கள் ஒருத்தர் தப்பு பண்ணுன்னா ஈக்குவலாக தண்டனை இருக்கணும். ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து யாரை குறை சொன்னாலுமே நீங்கள் தண்டனை எடுத்துருந்தா ஒரு என்ன சொல்கிற அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு தான் பரவாயில்ல. நீங்கள் வந்து
காமராஜர் அவர்களை ஒருத்தர் வந்து ஒரு மட்டமான ஒரு ஆள் வந்து பேசும்போது அதை நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை இன்னி வரைக்கும். ஸோ காமராஜர், வைரமுத்து இவங்களாம் என்ன தப்பு பண்ணாலும் போலீஸ் ஆக்ஷனே கிடையாது. ஆனால் சாதாரண மனுஷன் எங்கேயாவது இடத்துல சின்ன தப்பு பண்ணா அப்படின்னா வந்து ஒரு திமுகக்கு எதிராக எவனா பேசினான்னா நீ அந்த ஒரு பாட்டி வந்து சாணி எடுத்து அடிச்சுக்கலாம் தேடி தேடி பிடிச்சாங்க. ஸோ அது கோபால்புரம் காவல்துறை வந்து தமிழக காவல்துறையாக மாறும் கூடிய சீக்கிரத்தில். அதிகார பங்கு என்பது வந்து இப்போ வலுவா பேச இருக்கு. பிளஸ் இது பாஜக கமுக்கமா இருக்கு. பார்ப்போம், தொங்கு சட்டசபை கூட நம்ம பார்த்துக்கலாம், நம்ம கைவசம் வரும்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவும் தெளிவா இருக்கு. திரு விஜய் அவர்கள் அதிகார பங்கு நானும் கொடுக்குறேன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கட்சி தான், எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா சொல்றேன், என் தலைமையில் கீழ் வாங்க நான் அதிகாரத்துல பங்கு கொடுப்பேன். பாஜக கண்டிப்பா கொடுக்கும். பாஜக கூட்டணிக்கு யார் வராங்களோ கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல அதுல. ஏன்னா ஆட்சி பிடிச்சா போதுங்கிற மைண்ட் செட். பிளஸ் விஜய் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு, அவருக்கும் ஆட்சி பிடிச்சா போதுங்கிறது வந்து இந்த இது வந்து காலத்துக்கான இந்த 2026 அதுக்கு கனின்னு சொல்றீங்க. ஏன்னா போற போக்கு அப்படிதான் இருக்கு. மேபி தொங்கு சட்டசபை விழுந்தாலும் ப்ளஸ் யாருக்கு எத்தனை எம்எல்ஏ அப்போ அதிகாரத்தோட வச்சு தான் கேட்பாங்க. எங்களுக்கு நான் வாரம்னா எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்ட்டு அதுக்கான நேரம் வந்து கணிஞ்சிருக்கு. இல்லை கரெக்டாக. ஏன்னா வந்து நீங்கள் இன்னும் எத்தனை வருடங்களே வந்து ஒரு கட்சி மட்டும்தான் ரூல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுக்கல. ஏன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜேபியோ காங்கிரஸோ இருந்தாலும் நீங்கள் மத்திய அமைச்சரவை நீங்கள் பங்கு பெறுறீங்கல்ல, அது எந்த பார்ட்டி XYZ எந்த பார்ட்டி எடுத்தாலுமே நீங்கள் அங்கே நீங்கள் பங்கு பெறும்போது நீங்கள் ஸ்டேட்டில் ஏன் கொடுக்கக்கூடாது? நீங்கள் வந்து பக்கத்து மாநிலங்கள்லாம் வந்து சாதகமாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் அடுத்த கட்டம் வந்து இங்கே ஏன் கேட்கக்கூடாது? இதில் ஒரு ஷேர் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா உங்களுக்கு ஈக்குவல், அதாவது நீங்கள் ஜெயிக்கிறீங்க, ஒரு கட்சி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்களும் ஒரு துணையாக இருந்திருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த துணையாக இருக்கும்போது அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? ஏன்னா இத்தனை வருடங்கள் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் இப்போ என்னைக்கு தான் பேசுறது அப்படின்னா? ஸோ அது பேசணும். ஏன்னா அதைத்தான் வந்து நீங்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு அவர் ஜெயிச்சது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அழகான கூட்டணி. அந்த கூட்டணியில் வந்து அந்த துணை முதலமைச்சர் இதை மாதிரி வந்து அதிகார பகிர்வு கொடுத்ததுனால தான் வந்து அவங்க ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சுது. ஒன் சைடு கேம் மாதிரி போச்சு. நீங்கள் உருட்டுறாங்க, அதெல்லாம் கொடுத்தா வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்மந்தம் தான், நான் சரிப்படாது, நாளைக்கு ஆட்சிக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்களா? உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கலாம், நல்லா தான் ஆட்சி போயிட்டு இருக்கு. அப்படி கொடுத்தால் நீங்கள் வந்து அன்னைக்கு அங்கே வந்து ஒன் சைடு கேமாக அந்த ஆப்போசிட் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி தோத்தது காரணம், அதாவது ஒன் சைடு கேம் மாதிரி போகுது அப்படின்னா காரணம் என்னன்னா சரியான கூட்டணி மட்டும் இல்லை, அதிகார பகிர்வு ரெடியாக இருந்ததுனால தான் உங்களால் வந்து ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சுது. நீங்கள் அதே இது வந்து வெறும் நாங்கள் கூட்டணி, அதாவது எலெக்ஷன் கூட்டணி மட்டும்தான், தேர்தல் கூட்டணி மட்டும்தான், நாங்கள் அதிகார பவர் இல்லைன்னா இந்த அளவு ஜெயிச்சிருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து பவன் கல்யாண்கிற ஒரு ஃபேஸர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒன்று வேல்யூ கொஞ்சம் அதிகமாகுது இல்லை? இல்லை அப்போ உறுதியாக 26 அதிகார பங்கில் தான் போய் நிற்கும் கட்டாயம். போய் நிக்கணுங்கிறத ஆசை. ஆனா கால சூழ்நிலை அப்படிதான். நீங்க காங்கிரஸ் இத்தனை வருடம் இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாத ஸ்டேஜ் காங்கிரஸ் வந்துட்டாங்க. இது வந்து எண்ணங்களை வந்து எல்லாருக்கும் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டி எக்ஸ் பார்ட்டியோ ஒய் பார்ட்டியோ நான் ஒரு எங்களால் வந்து 10% ஓட்டு கிடைச்சிருக்குது, உடனே இப்போ எங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி எங்கள் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி ஒரு மினிஸ்டர் இருந்தால் நல்லா இருக்கணும் ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும். இது எல்லா இடங்களையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் என்ன கேட்கணும், மத்தியில் நீங்கள் வந்து பங்கு கேட்கும்போது ஏன் நீங்கள் மாநிலத்தில் கொடுக்கக்கூடாது? கொடுத்தால் என்ன? நீங்கள் மத்தியில் வந்து பிரச்சனை வர்றது இல்லைல்ல. இப்போ மத்தியில் வந்து உங்களுக்கு வந்து மத்தியிலே நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் மெஜாரிட்டி இருந்திருக்கோம், அப்போ நீங்கள் வந்து சும்மா எம்பியாக மட்டும் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை அப்படி சொல்கிறது இல்லை. உங்களுக்கு எங்கே அப்படி நடக்குது? யாருமே வந்து, அதாவது நீங்கள் எலெக்ஷன் கூட்டணி அமையும் போதே வந்து நம்ம ஜெயிச்சிருவோம், சென்ட்ரலில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த மினிஸ்ட்ரி வேணும், அந்த மினிஸ்ட்ரி வேணும், இலங்கை தமிழர்களை வந்து என்ன சொல்கிறது சுட்டு கொண்டுட்டு இருக்கும்போது இங்கே வந்து கூட்டணி பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து திமுக அங்கே எவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சிந்தனையில் வந்து நமக்கு என்ன மினிஸ்ட்ரி கிடைக்கும் தான் இருந்தது. ஸோ அந்த லட்சணத்தில் தான் இருந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன ஓட் சார், எங்களோட ஓட் சார் இவ்வளோ ஓட் சார் இருக்குது இல்லை, இதை வாங்கி தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க, நீங்கள் ஜெயிச்சனால தான் நீங்கள் சென்ட்ரலில் வந்து நீங்கள் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறீங்க, அப்போ எங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அதே கேள்வி தான் ரிவர்ஸில் கேட்குறோம். இப்போ நான் உங்களை கேட்டப்போ இப்போ நீங்கள் எங்களை கேட்குறீங்க. இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓட்டை வாங்கி நான் ஜெயிச்சு நான் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறேன்னா நீங்கள் நம்ம வந்து ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி இப்போ அதையே தமிழ்நாட்டில் ரிவர்ஸில் நடக்கக்கூடாது, ஏன் அது மாநிலத்தில் நடக்கக்கூடாது? ஸோ இந்த கருத்து வந்து எல்லா மக்களிடமே இருக்குது, எல்லா கட்சிகளிடமும் இருக்குது, மக்களிடமும் இருக்குது. அது வந்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராதுங்கிறீங்க. வரக்கூடாது அதுதான் கனவு. ஆனா வராது. ஆனா அவங்க கிட்ட தேர்தல் நெருங்கும் போது இன்னும் புதிய திட்டங்கள்லாம் இருக்கு. முதல்வர் பேசுறாங்க, நீங்க ஆச்சரியப்படக்கூடிய திட்டங்கள், அந்த 3000 லேப்டாப். சரி, நான் என்ன கேட்கறேன்னா 5000 பெருசா 25000 பெருசா? உங்களுக்கு வந்து 5000 ஒரு மேனேஜ்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கணும், 25000 சம்பளம் கொடுக்கணும், உங்களுக்கு 5000 கொடுக்குறாங்க, நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க கட்டாயம் வந்து பேசி அதிகமா கொடுக்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு 25000 கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 5000 கொடுக்குறாங்க ஒரு மேனேஜ்மெண்ட். ஏதோ உதாரணமா சொல்றீங்க, நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. 5000 பெருசா 25000 பெருசா? 25000 தான் பெருசா. ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து பொங்கல் கொரோனா டைம்ல கேட்டீங்க, ஒரு வருஷத்துக்கு 5000 பொங்கல் கொடுத்து சொன்னீங்க. இப்போ நீங்க 5 வருஷம் கொடுத்த காசை ஒட்டுமொத்தமா கூட்டுங்க, 5000 வருது. உங்க கணக்குப்படி 25000 கொடுத்துருக்கணும். நீங்க ஆப்போனண்டா இருக்கும்போது என்ன சொன்னீங்க? ஒரு வருஷத்துக்கு கொரோனா காலத்துல இல்ல, நீங்க கொரோனா காலத்துல கேட்க, அதாவது ஃபண்டே இல்லாத நேரத்துல வந்து கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாத காலத்துல வந்து நீங்க 5000 கொடுன்னு சொன்னது யாரு? நீங்க எதிர்க்கட்சியா இருந்தீங்க. அப்ப நீங்க ரூலிங் பார்ட்டி ஆகுறீங்க.
அப்போ 5 வருஷத்தை உங்கள் கணக்குப்படி என்னது பேசிக் மேத்தமெட்டிக்ஸை வந்து 25,000 நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்களே கூட்டுங்க, 5 வருஷம் சேர்த்து நீங்கள் கொடுத்த காட்டு சொன்னேன். இல்லை எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, இதெல்லாம் வச்சு திமுக ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கையில் அவங்க தெளிவாக இருக்கிறதுனால அந்த சலுகைகள்லாம் அடிச்சு இல்லை, உங்களுக்கு கொடுக்கறது காசு இல்லை. உங்களுக்கு கொடுக்குற காசு நான் சொன்னேன் 55 வாக்குறுதிகள் இருக்குல்ல. ஒரே ஒரு கேள்வி, 504 வாக்குறுதிகள் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் தள்ளி விட்டுருங்க, பொங்கல் தள்ளுபடி தள்ளி விட்டுருங்க. முதல் வாக்குறுதிக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். முதல் வாக்குறுதி மாநில சுயாட்சி நீங்கள் 67 ஆரம்பிச்சிங்க, 67 ஆரம்பிச்சு இன்னை வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியல. சரி, நீங்கள் ஆட்சிக்கு நான் 6 முறை ஆட்சி அமைச்சிட்டோம், 7 முறை ஆட்சி அமைக்க போகிறோம்லாம் கதை விடுறீங்க. உங்களால் முதல் வாக்குறுதியே உங்களால் செஞ்சு கொடுக்க முடியலையே. நீங்கள் என்ன லட்சணத்தில் வந்து நீங்கள் புதுசாக மீதி இருக்க 504 வாக்குறுதிகள் என்ன ஆயிருக்கும்? இங்கே யாராவது ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 10 விஷயங்கள் செஞ்சு தரேன் அப்படின்னா, முதல்ல நான் என்ன நினைப்பேன்னா வந்து என்னால் முதல்ல செய்யக்கூடிய விஷயங்களை வந்து முதல்ல நான் பாசிட்டிவாக சொல்லுவேன். தம்பி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம், இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன்னு. நான் சொன்ன 10மே செய்யலாங்கிறத விட முதல் இதே நான் செய்யவே இல்லையே. மாநில சுய முதல் இதே செய்யலாம், அப்புறம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் தானே. அதுக்கப்புறம் மீதி நான் 9 விஷயங்களை பற்றி பேசுங்கிற அவசியமே இல்லையே. இன்னொரு பணபலம் வந்து எந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தில் விளையாடும் எல்லாத்துக்கும் இல்லை, பணபலம்ங்கிறது வந்து எல்லா கட்சிகளுமே வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு அந்த வாக்காளர்களை பொறுத்தது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இது தேர்தல் ஆணையம் தான் அதை வந்து கண்காணிக்கணும். ஸோ ஆனால் அளவுக்கு மீறி இவங்க பணத்தை வாரி இறைச்சாங்க. அந்த தேர்தல் ஆணையம் என்னதான் ஆள் போட்டாலும் கடைசி நேரத்தில் எல்லா கட்சியும் என்ன செய்யணும் எல்லாரும் தெரியும். நம்ம அந்த பக்கம் ரொம்ப டெப்த்தாக பேச வேண்டாம். ஆனால் அந்த பணம் நாளைக்கு நம்ம வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திமுக பணம் தான் ஜெயிச்சு பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் திமுக தயாராக இருக்கு. இல்லை, எந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூட்டணி இந்தியா அலையன்ஸாக இருக்கட்டும், இந்த சைடு இந்தியா அலையன்ஸ் வந்து ஒரு காலமும் வந்து ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை, என்ன சொல்கிறது, இந்த வாக்காளர் அடையாளம் அந்த அட்டையில் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு நாள் சொல்ல மாட்டோம். தோத்தா என்ன காரணத்துக்காக தோத்தா அதை எப்படி சரி பண்ணணும்னு நினைப்போம் ஒழிய, ஜெயிச்சா உண்மையாக தான் அப்படித்தான் சொல்ல முடியுமே ஒழிய இவங்களை மாதிரி வந்து ஒரு 10 பைசா புரோஜனம் ஒரு காரணத்தெல்லாம் கொண்டு வர மாட்டோம். ஸோ எலெக்ஷனில் நம்ம நீங்கள் உங்களுடைய கொள்கையில் கொடுக்குறீங்க, நம்மளுடைய கொள்கையில் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு இடையில போட்டி, அது எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னா நீங்கள் 5 வருஷம் நீங்கள் எந்த லட்சணத்தில் ரூல் பண்ணிக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியாது, உங்களுக்கே தெரியும். நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீங்கள் டேக் பண்ணும்போது முதல் வாக்குறுதி என்னாச்சுன்னு மட்டும் தயவு செஞ்சு டேக் பண்ணுங்கள். நான் வந்து 504 வாக்குறுதிகள் தள்ளுபடி சும்மா பேச்சுக்காக சொல்கிறேன், வேண்டாம். 504 வாக்குறுதி நீங்கள் பொங்கல் தள்ளுபடி பண்ண மாதிரி ஒரு ஆஃபர், ஆடி ஆஃபர் மாதிரி அந்த பொங்கல் ஆஃபரில் விட்டுருங்க. முதல் வாக்குறுதிக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். முதல் வாக்குறுதி என்ன ஆச்சு? 67 ஆரம்பிச்சு நான் திரும்ப 2வது தடவை 3வது தடவை சொல்கிறேன். ஏன்னா இன்னை வரைக்கும் உங்களால் செய்ய முடியாது. உங்களுக்கு செய்ய முடியாத உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் தெரிஞ்சும் நீங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுக்குறீங்கன்னா மக்களை மறுபடியும் நீங்கள் முட்டாள வச்சிருக்கான வேலையை தான் பார்க்குறீங்க. அதாவது மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி தான் மக்களாட்சி. நீங்கள் முட்டாள்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி மாதிரி நீங்கள் மக்களை முட்டாளாக்கி அந்த லட்சணத்தில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.